வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் அமைச்சரவை கலைப்பு, ஆளுநரிடம் ராஜினாமா கடிதம். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ணிருங்க. சுமார் 120 முதல் 130 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும். 90 முதல் 100 தொகுதிகளைத்தான் திமுக கைப்பற்றும். தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சியை அமைப்பது உறுதிதான். ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் நிச்சயம் தமிழக வெற்றிக் கழகத்தின் உதவியுடன் அதிமுக ஆட்சியை அமைப்பது உறுதிதான் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த தேர்தலில் நடைபெற்றுள்ளது. ஜனநாயக கடமையை 85% மக்கள் நிறைவேற்றியுள்ளனர். வரலாற்றில் முதல் முறையாக இந்த தேர்தல் நடைபெற்றுள்ளது. வாக்கு சதவீதம் உயர்ந்தது. மேலும் 120 முதல் 130 தொகுதிகளை அதிமுக இடம் பிடித்து விட்டால் நிச்சயம் திமுகவில் என்ன நடக்கும் தெரியுமா? முதலில் அமைச்சரவை கலைக்கப்படும். ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிப்பார்கள். புதிய ஆட்சி ஆளுநர் மாளிகையில் எடப்பாடி முதல்வராக தேர்வு செய்யப்படுவார். எதிர்க்கட்சியாக அதிமுக இருந்த இருக்கையில் திமுக அமரும். அது மட்டுமல்ல, உதயநிதி அவர்களது ஒட்டுமொத்த அதிகாரங்களும் முழுமையாக பறிக்கப்படும். திமுகவின் ஆட்சியில் ஊழல் செய்யப்பட்ட அனைத்து நபர்களும் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள். ஏனென்றால் 14 அமைச்சர்கள் வரை அமலாக்கத்துறையின் பிடியில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. விசாரணை முடியும் வரை அவர்களால் தமிழ்நாட்டிற்கு வர முடியாது. எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் 15 மாதங்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதேபோல் மற்ற அமைச்சர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள். அடுத்து கோபாலபுர பிடியில் இருந்த திமுகவின் தலைமை பொறுப்பு உதயநிதியிடம் செல்லுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றால் இந்த தேர்தல் உதயநிதி அவர்களுக்காகவே திமுக முழுவதுமாக கவனத்தை செலுத்தி நடத்தியது. இந்த தேர்தலில் வெற்றியடைந்தால்தான் துணை முதல்வர் பதவி நேரடியாக உதயநிதிக்கு கொடுக்கப்பட்டது போல தலைவர் பதவியும் கொடுக்கப்படுவதற்கு ஏற்பாடுகள். முதலில் துணைத் தலைவராக உதயநிதி அவர்கள் செயல்படுவார் என்றும் திமுக தயாராக வைத்திருந்தது. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் திமுக தோல்வி என்ற காரணத்தினால் ஸ்டாலினின் அமைச்சரவை முழுவதும் கலைக்கப்பட்டு ஆளுநரிடம் ராஜினாமா கடிதம் கொடுப்பதற்கான சூழல் உருவாகியுள்ளது. கலைஞர் அவர்களால் ஸ்டாலின் அவர்கள் வரை தற்பொழுது வரை முதல்வராக கனவு வைத்த கோபாலபுர குடும்பம் இன்பநிதியின் வருகையால் தமிழ்நாட்டில் கோபாலபுர குடும்பத்தின் ஆட்சி முடிவிற்கு வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.